சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பிறகு வாசிக்கிறோம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டுவதற்கு அவருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் காணப்பட்டது. ஆனால் அவரை குறித்து அவர் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் அநேக காரியங்களை குறித்து அவர் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கலாம். காரணம், அவர் புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களை எழுதினவர். அவரை குறித்து பவுல் சொல்லும்போது, நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தொருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்போஸ்தலர் நடபடிகளிலே அவர் அவ்வாறாக அவர் சொல்லுகிறார். கமாலியலின் பாதத்தருகே இருந்து வேத பிரமாணங்களை கற்று தேர்ந்தவன். அந்நாட்களில் கமாலியலின் பாதத்திலிருந்து வேதத்தை கற்றுக்கொள்வது என்பது மிகவும் பாக்கியமாக எண்ணுவார்கள். அப்படி வேதத்தை கற்றவர், உயர்ந்ததான ஒரு படிப்பை படித்தவர், சொந்தமாக வேலை செய்து ஊழியங்களை செய்து வந்தவர், யூதராக காணப்பட்டவர், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர், கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குரியவராய் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலவீனருக்கு பலவீனனை போல காணப்பட்டவர். இப்படிப்பட்ட மிக பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் மேன்மை பாராட்ட ஒரே ஒரு காரியம் தான் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் எதை குறித்து இந்த உலகத்தில் நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் காணப்படுகிறவர்கள் பலரும் பல விதத்தில் தங்களை மேன்மையாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு தங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் படிக்கிறார் என்று சொன்னால் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஒரு சிலருக்கு தன்னுடைய பிள்ளைகள் நல்ல உயர்ந்த அதிகாரியாக காணப்பட்டால் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில செல்வங்கள் பணம் அதிகமாகிவிட்டால் அதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற படிப்பையும் பட்டத்தையும் வைத்து அநேகர் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மேன்மை பாராட்டுவது சிலுவை குறித்து மாத்திரம்தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி பலரும் பல விதத்திலும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் மேன்மை பாராட்ட ஒரு காரியம் மாத்திரம் இருக்கிறது என்பதை நன்றாக நாம் புரிந்து இந்த வாழ்க்கையில நாம் வாழ வேண்டும். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தெய்வ பலனாய் காணப்படுகிறது. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று. இதிலிருந்து நாம் தீர்மானம் எடுங்கள், நான் சிலுவை குறித்து மாத்திரம்தான் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு காணப்படுங்கள். அந்த சிலுவை நம்மை ரட்சித்தது, அந்த சிலுவை நம்மை பாதுகாத்தது, அந்த சிலுவை ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல ஜீவனை தந்தது, நல்ல பாதையை காண்பித்தது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் செய்தது. அந்த சிலுவை குறித்து மாத்திரம் நாம் இந்த பூமியில காணப்படுகிற நாட்கள் முழுவதும் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் அப்போஸ்தலனாகிய பவுலை போல வாழ்ந்து தெய்வ சுத்தம் செய்வோம். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இருக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவை குறித்து மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்ட
தகப்பன் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி இவளை விசுவாசத்தோடு ஆணித்தரமாய் சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில் நாங்களும் சொல்ல, அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி அறிக்கை பண்ண தகப்பன் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக. அந்த சிலுவை எங்களை வெற்றித்ததப்பா, அந்த சிலுவை எங்களை பாதுகாத்தது ஆண்டவரே. அதை குறித்து மாத்திரம் நாங்கள் இந்த உலகத்துக்கு நாங்கள் பறைசாட்ட தகப்பன் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுப்பீராக. பாக்கி எல்லாம் இந்த உலகத்தில் காணப்படைய சகலமும் மாய ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை ரட்சித்தது ஆண்டவரே, அது நித்தியம். அந்த நித்தியத்தை குறித்து மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்ட தகப்பன் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. அப்படி செய்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு